ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாம் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, நெருக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, பாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நெருப்பங்கள், சலசலப்பு, சுற்றிலும் இந்த பாரம் அந்த பாரம், இப்படி அப்படி எல்லாம் வந்து விழும். உனக்கு எதிராய் எத்தனையோ ஆயுதங்கள் வந்தாலும் ஒன்றுமே வாய்க்காதுன்னு சொல்றாரு. அப்போ இதற்கு நாம சரியா இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கான், சத்துரு எரிகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவன் எரிந்து கொண்டே இருப்பான். பாருங்க, நாள்தோறும் குற்றம் சாட்டுகிற சத்துரு என்ன செய்வான்? நம்ம மேல அக்னி ஆஸ்திரத்தை எரிந்து கொண்டே இருப்பான். நீங்க விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்திருக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட கேடயத்தை நான் ஏந்தி பிடிக்கிறவனாய் நான் இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு யுத்த களத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் கவனிக்கணும்னு சொல்லுங்க. சரிதானா? இந்த நாளில ஒரு காரியத்தை, இப்படி கவனிக்க வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்க போறோம். சரிதானா? வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இவைகளின் படியே சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, அவன் வெளிச்சத்துக்குள்ளாய் போக முடியாது. அப்போ வேதம் என்பது புதிய ஏற்பாட்டாய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பழைய ஏற்பாட்டை சாட்சியாகமமாய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிதானா? இப்ப இந்த யுத்த காரியங்களில குறித்து சாட்சி ஆகமத்திலே ஒரு பிசிக்கலாக பழைய ஏற்பாட்டிலே நகர்ந்த யுத்தங்கள், சம்பவங்கள் எல்லாமே ஒரு பிசிக்கல், ஒரு தொட்டு பார்க்கத்தக்கதாய், அது நம்ம பார்த்து கண்டு கொள்ளத்தக்கதான ஒரு பிசிக்கல் காரியமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காரியம் எல்லாம் ஒரு ஆவிக்கேற்ற காரியமாய் இருக்கிறது. அது அன்சீனாய் இருக்கிறது. யுத்தங்கள் என்பது நம்ம என்னமோ மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. ரொம்ப நம்ம தெளிவாய் இதை புரிந்து கொள்ளணும். ஸோ இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாய் இருக்கணும். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனி என்று சொல்லுகிறேன். கவனிக்கணும். சரிதானா? சரி, அப்போ காரியங்களை பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நேரா வந்து பேசுறார். நியாயாதிபதிகள்ல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் டிஸ்பிளேல மட்டும் போடுங்க. ஆண்டவர் சொன்னார், நேர ஆண்டவரே ஒரு கர்வாலி மரத்தின் கீழே நின்று, ஆண்டவரே என்ன சார் போகிம் என்கிற இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறதெல்லாம் குமாரனாகிய கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அவர் டைரக்டா ஜனங்களிடத்துல பேசுறார். உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே நான் உங்களை கொண்டு விட்டு, அப்படின்னா என்ன சொல்றாரு? எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். சரிதானா? உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முடித்து போடுவதில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்கள் பிதாக்களுக்கு சொன்னது போல உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு கானான்ல விட்டு உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி அதை நான் ஒரு காலம் முடிப்பதில்லை என்று சொல்லி இருந்தேன். சரிதானா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு, நல்லா கவனிச்சுக்கங்க, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை என்னென்றால், இங்க கானான் தேசத்திலே ஏனாக்கியர், எபூசியர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு, புறஜாதிகள். அவர்களோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணாமல், அவங்களோட எந்தவித கான்ட்ராக்ட்லயும் நீங்க ஈடுபடக்கூடாது. நான் உங்களை சொன்னது, நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், அதை நான் முறிக்க மாட்டேன். ஏன் உடன்படிக்கை தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர, நீங்க அந்நிய ஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் இருந்து என்ன செய்யணும்? அவர்கள் பலிபீடங்களெல்லாம் இடித்து என்ன செய்யணும் என்று சொல்லி இருந்தேன். நான் அப்படி சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் ஏன் என் சொல்லை கேளாமல் போனீர்கள்னு கேட்கிறார்.
நியாயாதிபதிகள் காரியங்களிலே யுத்த காலங்கள் மத்தியிலே தேவனை ஜனங்கள் சந்திக்க முடியாம தவித்து கொண்டிருந்த நாட்களிலே தேவன் வந்து சொல்றார், நான் இப்படி உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தேன். நான் உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை, நான் உங்கள் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை மாற்றவே மாட்டேன், ஒரு காலம் அதை முறிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த ஜாதிகளோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவர்கள் பலிபீடங்களை எல்லாம் நீங்கள் இடித்து அவர்கள் தெய்வங்களுக்கு பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்களோ ஏன் என்னை கேளாமல் போனீர்கள் என்று அவர் கேட்டார். சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவது இல்லை. நான் அவங்களை என்ன செய்ய மாட்டேன், இனிமே நான் இவ்வளவு காலம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை அநேக ஜாதிகளுக்கு மத்தியிலே யோசுவா காலத்திலே யுத்தங்களை நடப்பித்து இந்த எல்லைகளுக்குள் பிரவேசிக்க வைத்தேன். ஆனால் நீங்கள் இப்படியாக நடந்து கொண்டபடினாலே, என் பேச்சை கேட்காதபடினாலே அந்த ஜாதிகளை உங்களை விட்டு துரத்த மாட்டேன். நல்லா கவனிச்சாதான் இன்னைக்கு என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்ப அந்த வார்த்தைக்கும் வரப்போறோம், சரிதானா? பாருங்க, இந்த ஜாதிகளோட நீங்க உடன்படிக்கை பண்ணாம இருக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்க கேளாததுனால இனிமேல் அவர்களை நானே உங்களை விட்டு துரத்துவது இல்லை. அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். அந்த விடப்பட்டிருந்த ஜாதிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் உங்களை, ஒரு யுத்தத்தை பத்தி பேசுறாரு, அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்று சொல்லிட்டார். அவங்க தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்யும், உங்களை சும்மா விட்டு வைக்காது, உங்களுக்கு கண்ணியாய் இருக்கும், மறைமுகமாய் இருந்து அவைகள் கண்ணிகளாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோமா, எங்களை ஜாதிகள், புறஜாதிகள், கானானியர்கள் வந்து எங்களை நெருக்குவார்கள் என்று சொல்றாரு, எங்களுக்கு கண்ணிகளும் இருப்பார்கள் என்று சொல்லிட்டாரு என்று அவங்க வருத்தப்படுறாங்க. சரிதானா? இது ஏன் ஆண்டவர் செய்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இப்படியெல்லாம் என் உடன்படிக்கையை மீறி என் சொல்ல கேளாததுனால ஒரு நெருக்கம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஜாதிகள் உங்களை நெருக்குவார்கள், அவர்கள் உங்களுக்கு கண்ணிகளாய் இருப்பார்கள். இப்ப நம்ம பாருங்க, எத்தனையோ சபையின் ஊழிய காரியங்களில கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில கூட, கிறிஸ்தவ ஜீவியத்தில கூட அநேக நெருக்குதல்கள், கிறிஸ்துவுக்கு என்று உற்சாகமாய் ஊழியம் செய்ய முடியல, தாராளமாய் தர ஊழியத்திலே உதவி செய்து செய்ய முடியாதபடி நெருக்குதல்கள், எழுந்திருச்சு ஓடலான்னு பார்த்தா தடுக்கி விழுகுது, இந்த மாதிரியான எத்தனையோ கண்ணிகளும் இருக்கிறது. சோ இந்த மாதிரி யுத்தங்களை தேவன் அனுமதித்து வைத்து, நான் இனிமே அவங்கள துரத்த மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப இந்த ஏன் துரத்த மாட்டேன்னு இப்ப சொல்றேன். ஏன் துரத்த மாட்டேன்னா படிங்க, 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். பாருங்க, ஏன் அவங்கள நான் இனிமே துரத்த மாட்டேன், நான் உங்களுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், தேவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு சொல்றாரு. நல்லா அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல. நான் இப்ப தான் சொல்றேன், இப்ப சரியான வார்த்தையை பேசும்போது தான் அங்க டிஸ்டர்ப் ஆறீங்க. அவர்கள் இப்ப ஏன் துரத்த மாட்டேன், உங்களுக்கு ஏன் போராட்டங்கள், நெருக்கங்கள், கண்ணிகள் எல்லாம் இருக்கிறது உங்களை சூழ்ந்துன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா என்றால், பிதாக்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய வழியை கவனித்தார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வழியை கவனிப்பீர்களோ இல்லையோ என்று உங்களை சோதிக்கும்படியாக நான் அவர்களை துரத்தி விடுவது இல்லை என்று சொல்ற. ரீசன் சொல்ற பாருங்க. உங்களுக்காக நான் சில போராட்டங்களில வரட்டும், பார்க்கட்டும், எல்லாரையும் ஜனங்களை மோதட்டும்னு விட்டுறாரு.
என்ன சொன்னாரு? வெள்ளங்கள் மோதட்டும், பெருமழை பெய்தது, அந்த பெரு வெள்ளம் வந்தது, மோதியதுன்னு சொன்ன மாதிரி தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் பிதாக்கள் கர்த்தருடைய வழியை கவனித்தார்கள். பாருங்க, நம்ம சபையில முக்கியமான ஆழமான சத்தியங்கள்லாம் சொல்லும் பொழுது இருக்க வேண்டிய பிள்ளைங்க எந்திரிச்சு போயாச்சு. அப்போ அவர்களுக்கு என்ன செய்யறது இல்ல, வழியை கவனிக்கிற குணாதிசயம் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க அமர்ந்திருக்கிற நீங்க இங்க நான் அதுல எழுதியிருக்கேன், நம்ம என்ன அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்கோம், இங்க கொடுக்கப்படுகிற தெய்வ ஆவியானவர் இங்கே இருந்து கொடுக்கிற தேவனுடைய பாரங்கள், தெய்வத்தினுடைய சத்தியத்துக்கு ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். தேவனுடைய வழிமுறையை, தேவன் என்னை எப்படி கூட்டிட்டு போறார், என்ன கையை பிடிச்சுக்க சொல்றாரா, அவர் என்ன கையை பிடிச்சுக்கிறாரா, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் நடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வழியை பிதாக்கள் கவனித்தார்கள். இவர்கள் கர்த்தருடைய வழியை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப கர்த்தருடைய வழியை தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, இவர்கள் கர்த்தருடைய வழியை கவனிப்பார்களோ அல்லவோ. அவங்க பிதாக்கள் கவனித்ததுனாலதான் இவ்வளவு தூரம் மீட்டு அவர்களை கானானுக்குள்ள நுழைய வைத்தேன். ஆனா இவர்கள் தவறான வழியில மீறி போனதுனால நான் அவர்களுக்கு இருக்கிற போராட்டங்களை நான் பார்க்க மாட்டேன். இப்ப அவர்களை ஏன் விட்டு வச்சிருக்கிறேன்னா, இவர்கள் கர்த்தருடைய வழியை கவனிப்பார்கள். ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். கவனமா வரணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய வழி நடத்துதலை, தேவன் சபையிலே பேசுகிற வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு என்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கவில்லையோ, நான் அன்னைக்கு மகா பெரிய தவறுக்குள்ளாய் போறேன். எனக்கு நெருக்குதலும் ஓயாது, எனக்கு கண்ணிகளும் தீராது. கர்த்தருடைய வழியை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காகவே அப்படி செய்வேன் என்று சொல்லிட்டார். அந்நியர்களை, அந்த நெருக்குதல்களை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், விட்டு வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் என்னுடைய வழியை கவனிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வழியை நான் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வழியை நான் கவனிக்க வேண்டும். அதனால்தான் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். சரிதானா? இப்படி அவர்களுக்கு சொன்னார். இப்படி இந்த மாதிரி காரியங்கள்ல நிறைய நெருக்குதல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பாருங்க, அவர்கள் ரொம்ப 8 வருடங்கள் என்ன செய்யறாங்க, மெசொப்பொத்தேமியா ராஜாவின் கீழே அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். 18 வருடமாய் மோவாபிய ராஜா, அம்மோனியர், அமலேக்கியருடைய ஆளுகைக்குள்ளாய் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். 40 வருடமாய் பெலிஸ்தியருடைய கையில் இருந்தாங்க. 7 வருடமாய் மீதியானியர் கையில் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவர்களுடைய நெருக்குதல்களிலே 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசியில அவர்கள் அந்த எனிமிகள் என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே. இப்ப இந்த யுத்தங்கள், இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் என்ன செய்கிறது, தேவ ஜனங்களை இறுக பிடித்து நெருக்குகிறதுனாலே என்ன சொல்றாரு, படிங்க. கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கர்த்தர், அவங்க தவிக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப தவிக்கும் பொழுது தேவனுக்கு ஐயோ என் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு டார்ச்சரா, பிரச்சனை இவ்வளவு நெருங்கி வந்துருச்சான்னு சொல்லித்தான் நியாயாதிபதிகள் என்கிற இரட்சகர்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே எழுப்பி அவர்களை சிறையிருப்பில் இருந்து மீட்கிறார். புரியுதுங்களா? இப்ப சாட்சியாகமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்க நெருக்குதல் அதிகமாகி தெய்வத்தின் ஜனம் தவிக்கும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், நெருக்க விடுகிறார். ஏன் அலோவ் பண்றாருன்னா, அந்த நெருக்குதலின் நாட்களிலே தெய்வ ஜனம் கர்த்தரின் வழியை கவனிக்கிறார்களா, அதிலே நடக்க பிரயாசப்படுகிறார்களா என்று அந்த பிரச்சனை மத்தியிலே, பிரச்சனையை தீர்க்கிறது யாருன்னு பார்க்காம பிரச்சனையின் மத்தியிலே
கர்த்தருடைய வழியை கவனிக்கிறார்களா என்று நான் அவர்களை சோதிக்கும்படியாக தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல. நெருக்கம் அதிகமாகும் போது தேவ ஜனங்கள் தவிக்கும் பொழுது என்ன செய்யறாரு? இருக பிடித்து ஒடுக்குகிறவன் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நியாயாதிபதிகளை எழுப்பி என்ன செய்யறாரு? அவர்களை ரட்சிக்கிறார். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? அந்த நெருக்குதலின் நிமித்தம் தெய்வ ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை மீட்கிறார். நியாயாதிபதிகள் மூலமாக இரட்சகர்களை அனுப்பி மீட்கிறார். இன்றைக்கு ஒரு சில நியாயாதிபதிகள் மூலமாய் கர்த்தர் மீட்டு எடுத்த சம்பவத்தை பார்ப்போம். கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட். நான் சொன்னேன், இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. எவ்விதமாய் தேவன் மீட்டு எடுத்தார், இந்த காரியங்கள் எல்லாம் நாம அதிகமாய் கவனிக்கணும். நியாயாதிபதிகள் 4:3 சொல்லுகிறது, 20 வருடமாய் கானானிய ராஜா என்ன செஞ்சானா? கொடுமையாய் அவர்களை ஒடுக்கிறான். இது ஒரு இன்சிடென்ட். 20 வருடமாய் கானானிய ராஜா தெய்வ ஜனத்தை கொடுமையாய் ஒடுக்கி கொண்டு இருக்கிறான். 4:14 சொல்லுகிறது, அப்பொழுது தெபோராள் என்கிற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஒரு ஸ்திரியை, மகளை தேவன் தெரிந்து கொண்டு அவளை எழுப்பி இந்த சிறையிருப்பில் இருந்து அவர்களை மீட்க தேவன் தீர்மானிக்கிறார். 20 வருடமாய் கானானிய ராஜாக்கள அடிமைத்தனத்தில் இருந்து நெருக்கப்படும் பொழுது தெபோராள் என்கிற ஒரு ஸ்திரியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறாள். சரி, படிங்க. 4:14. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். இப்ப பாருங்க, இந்த இன்சிடென்ட் எல்லாம் பாருங்க. இப்பொழுது தெபோராள் இந்த ப்ராப்ளத்திலிருந்து இவர்களை, கர்த்தருடைய ஜனத்தை மீட்கிறதற்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அவள் சொல்றா. தேவ ஆவியில நிரம்பி நப்தலி கோத்திரத்திலே இருக்கிற பாராக் என்கிற தேவ பிள்ளை, ஒரு மனிதனை பார்த்து அவள் என்ன சொல்கிறா? பாராக்கை நோக்கி, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்காய் முன்பாக புறப்படவில்லையா என்று. இப்ப கர்த்தர் இறங்கிட்டார் களத்துல. யார் இறங்கிட்டா? கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்படுகிறார். யுத்தத்தை எப்படி ஜெயித்து எப்படி சிறையிருப்பில் இருந்து வெளியே வரப்போகிறாங்கன்னா, சிசெராவை நீ உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி என்ன செய்றாரு? கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரு. அதனால நீ எழுந்து நீ என்ன செய்யணும்? புறப்படணும். சரிதானா? அப்ப பாராக் என்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். சரிதானா? சிசெராவை நீ கர்த்தர் தான் செய்யறாரு அந்த காரியத்தை. என்ன 15 சொல்லுது, கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களின் சேனையையும் பாராக்கு முன்பாக பட்டை கருக்கினால் கலங்கடித்தார். இப்ப யுத்தம் யார் பண்ணாருன்னு சொல்றாரு? பாராக் பண்ணினாருன்னு சொல்லல, கர்த்தர். நீங்க நல்லா கவனிச்சுட்டே வரணும். நம்ம ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கண்ணிகள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான எல்லா தவிப்புகளில் இருந்து விடுதலை பண்ணும்படியாக கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு எவ்விதமாய் தம் ஜனத்தை மீட்டார். தேவ ஆவியினாலே தீர்க்கதரிசியாக தெபோராளை எழுப்பி, பாராக்கே நீ எழுந்து போ, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே இதை செய்து முடிப்பார் என்று சொன்னபடியே கர்த்தர் அந்த ரதங்களையும் சேனைகளையும் பட்டே கருக்கினால் கலங்கடித்தவராய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சரிதானா? இந்த காரியத்தில் அவனை கூப்பிட்ட பொழுது அவன் என்ன செய்யறான்? அல்ல, நான் தனியா போக மாட்டேன், தெபோராளே தேவ மனுஷியே நீ ஏன் கூட வந்தனா நான் போறேன்னு சொன்ன உடனே அவ சொல்லிட்டா, அப்ப இதோடைய மகிமை உனக்கு கிடைக்காது, வேறொரு ஸ்திரீக்கு நான் அதை கொடுப்பேன் என்று சொல்றேன்.
இப்ப இந்த யுத்த காலத்துல செயல்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா புரியும், சரிதானா? நியாயாதிபதியில் 4:11 என்ன சொல்றாருன்னா, கேனானியனான ஏபேர் என்பவன், நல்லா இது ஒரு சின்ன கதை தான், புரிஞ்சுக்கங்க. ஏபேர்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், கேனானியர் தேவ ஜனத்திலே கேனானியருடைய ஜாதியிலே ஒரு ஏபேர் என்கிற ஒரு மனுஷன். அவன் யாருன்னா மோசேயுடைய மாமனுடைய ஜெனரேஷன், மோசேயுடைய மாமனுடைய ஜெனரேஷன். இவர்கள் மத்தியில இருக்கிற இந்த ஏபேர் என்ன செய்யறான், ஒரு மனுஷன். அவன் என்ன செய்யறான், தெய்வ ஜனங்கள் மத்தியிலே இருந்து, நல்லா இந்த பாயிண்ட நல்லா பிடிக்கணும். நீங்க இதுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்யணும். நீங்க இப்ப என்ன செய்யறீங்க, கர்த்தருடைய வழியை கவனிக்கிறவர்களா இருக்கு. எப்படி கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்னு படிக்கிறோம். சரி, ஏபேர் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறான், சாதாரணமா இந்த ஜனங்களோடு கூட, தெய்வ ஜனங்கள் இருக்கிற பாளையம் கூடாரங்கள் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இவன் தனியா பிரிஞ்சு போய் ஒரு கூடாரத்தை போட்டான்னு நம்ம பார்க்க முடியும், புரியுதுங்களா? அவன் என்ன செய்யறான், 4:11 கேனானியனாகிய ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாய் இருந்துட்டு கேனானியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயம் என்கிற கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்ன செய்யறான், இப்ப சபையில இருக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்யுது, சபை எனக்கு ஒத்துழைக்கவில்லை, சபை என்னோடு ஒரு மனதோடு செயல்பட வரவில்லை, சபையிலே ஒரு சில குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, ஒத்துழைத்து இணக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த ஏபேர் என்ன செய்யறான், இந்த தேவ ஜனங்கள் மத்தியில் இருந்து அவன் பிரிந்து போய் அவன் ஒரு கூடாரத்தை கர்வாலி மரத்தின் கீழே போட்டுக்கிறான். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கூட என்ன செய்றாரு, எல்லாரையும் அந்த மகளை எழுப்புறதுக்கு, ஒரு மரித்து போன மகளை, பெண் குழந்தைய எழுப்புறதுக்கு எல்லாரையும் உள்ள விடாம ஒரு சிலரை மாத்திரம் கொண்டுட்டு போயிட்டு அங்கே மற்றவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டார், சரிதானா? அப்போ சில இடங்களிலே தனித்து இருக்க வேண்டிய இடம் இருக்கு. எப்படி மோசே தனித்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரிந்து அவன் எங்க போயிட்டான், மோரியா தேசத்துக்கா, அது என்ன தேசம், சரி அது வேற ஒரு தேசத்துக்கு, எகிப்தை விட்டு பிரிந்து போய் தனியா இருந்து அவனை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தான். மோசே பிரிந்து போய் 40 வருடம் அளவும் அங்கே மாமன் வீட்டிலே இருந்தது போல அங்கே ஒரு யுத்தத்துக்காய் மோசே எவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டானோ இவ்விதமாக இந்த ஏபேர் இந்த ஒத்து போகாத ஜனத்தை விட்டு பிரிந்து, நீங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய வழியை கவனித்துக் கொண்டிருக்கீங்க. அப்ப சபையில ஒரு மனதின் ஆவியிலே செயல்பட பிள்ளைகள் ஒத்துழைக்காத போது தேவனுடைய காரியத்துக்காய், தேவனுடைய வழிமுறைக்காய், தேவனுடைய சத்தியத்துக்காய் தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளை தெய்வ ஜனத்தின் மத்தியில் இருந்து பிரிந்து போகிற நிலைமையாயிருக்கிறது. பிரிந்து போய் சாதாரணமாய் ஒரு எல்லையிலே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே தனியாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த எல்லை என்ன தெரியுமா, இந்த சிசரா என்கிற அந்த கானானியர் ராஜாவுடைய எல்லையின் அருகிலே போய் அவன் அங்க இருக்கிறான். பாருங்க, அந்த எல்லையின் அருகிலே போய் இருந்ததுனால நல்ல ரொம்ப வேதத்தின் ஆழத்தை சாட்சியாக என்ன செய்றீங்க, கவனிக்கிறீங்க. அவன் தனியாய் போய் தெய்வ ஜனத்தை விட்டு ஒரு மனமாய் தெய்வ ஜனங்கள் தன்னோட கர்த்தருடைய வழிமுறையில இல்லாதபடினாலே அவன் தனியாய் போய் அந்த எனிமி இருக்கிற ஏரியாக்குள்ள போய் என்ன செய்யறான், தன் கூடாரத்தை போட்டு இருந்த போது அவனுக்கு அந்த ராஜா என்ன செய்யறான், இவன் ஒரு தனியா ஒரு குடிசை வாசியா இருக்கிறான் என்று சொல்லி அந்த ராஜாங்கத்துக்கும் அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருந்துச்சு. நல்லா கவனிங்க, ரொம்ப ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமா இருக்கிறது. கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப என்ன செய்யறோம், கர்த்தருடைய வழியை கவனித்து கொண்டிருக்கோம். இது தேவ சபையிலிருந்து நான் தனியா பிரித்து போக முடியுமா என்று நம்ம யோசிக்க முடியும். தாவீது ஒரு எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள் சொல்றேன். தாவீது என்ன செய்யறான், அப்சலோம் இவ்விதமாய் தன் மகன் தனக்கு விரோதமாய் சவுல் காரியங்கள் எல்லாம் சரியா இல்லாத போது தாவீது தெய்வ ஜனத்தை விட்டு பிரிந்து போய்
பெலிஸ்தியருடைய எல்லைக்குள்ள போய் அவர்களோடு இருந்து பெலிஸ்திய ராஜா என்ன செய்யறான், தாவீதை தன் வசமாய் வைத்து இவனுக்கு என்று சில பொறுப்புகளை கொடுத்து இவன் நமக்கான வேலை செய்யறான் என்று சொல்லி தாவீதை வைத்து கொண்டு இருக்கிறான். தாவீது அங்க பெலிஸ்தியருடைய எல்லையிலே தனிமையா இருந்தாலும் கூட அவன் என்ன செய்தான் என்றால், அவன் சொல்றான், நான் யூதாவுடைய இந்த எல்லையில போய் அடிச்சிட்டு வந்தேன், அந்த எல்லையில அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ராங் ரிப்போர்ட்டை ராஜாக்கு கொடுத்துட்டு அவன் பெலிஸ்தியருடைய எல்லைகளில் எல்லாம் சேதங்களை அவன் உண்டாக்கி கொண்டு இவ்விதமாய் கர்த்தருடைய வழியிலே அவன் இருந்து செயல்பட்டான். நல்லா புரிந்துக்கங்க. இவன் தாவீது சபையோட இணையாவிட்டாலும் கூட தன்னோடு கூட தன்னுடைய குடும்பமே, தன் மகனே எதிராய் நின்று சபையார் தனக்கு ஒத்துழைக்காத பொழுது தேவனுடைய வழிமுறையிலே, தேவனுடைய ஆலோசனையிலே வைராக்கியமாய் இருந்த தாவீது தன் தேவ ஜனங்களின் எல்லையை விட்டு எதிரிகளுக்குள்ளாய் அவன் சென்று அந்த வேலையை நடப்பித்து அவன் he was on duty என்றத சொல்றேன், he was on purpose. அவன் வேறொரு தெய்வ காரியமாய் அந்த எல்லையில இருந்து தேவனுடைய வேலையை நடப்பித்தான். அது போலதான் இந்த ஏபேர் என்கிற செய்றவன் அந்த எனிமி ராஜாவுக்கு அவனுக்கு ஒரு சமாதானம் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் ஏன் வேதம் அதிகமாய் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது என்று பார்க்கணும். சரிதானா? இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? யுத்தத்துல நடக்கும் பொழுது அந்த எனிமியுடைய படைத்தலைவனாகிய சிசரா என்ன செய்றான்? வசனம் 17 படிங்க. நியாயாதிபதிகள் 4:17. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். பாருங்க, தற்செயலாய் அந்த எப்படி யுத்தத்தை ஜெயித்தாங்கன்னு பாருங்க. சிசரா என்கிற படைத்தலைவன், அந்த கானானிய ராஜாவுடைய படைத்தலைவன் ரதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கால்நடையா பயந்து ஓடி போய் எங்க வந்து விட்டான்? இந்த படிங்க, கேனேனின் ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்துக்குள்ள ஓடி வந்தான். அப்பொழுது யாயின் என்னும் புரியுதுங்களா? சோ இப்ப இவ என்ன செஞ்சா? அவன் கேட்கிறான், அவன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டா, அவ சொல்ற பாலையே கொடுத்து அவனை எவ்விதமாய் அவளை ஆணி அடிச்சு காலி பண்ணான்ற சாட்சியாகமா தெரியும். இப்ப பாருங்க, she was on purpose. அந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்ன செய்திருக்கிறா? அங்க இருந்த இந்த யுத்தத்தினுடைய மூல காரணமான அந்த தளபதியை காலி பண்ணுகிற காரியத்தில் she was already in a duty என்கிறத நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தாவீது எவ்விதமாய் பெலிஸ்தியருக்குள்ளாய் இருந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தானோ, கர்த்தருடைய வழிமுறையில் அவன் காரியமாய் இருந்தானோ, அவ்விதமாக யாகேல் என்கிறவள் அவன் குடும்பம் தனியாய் பிரித்து தங்கள் யுத்தத்திலே இருந்து கொண்டிருந்தபடினாலே சிசராவை தேவன் அந்த ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுத்து அந்த மேன்மை அவளுக்கு கட்டளையிட்டார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். she was on purpose, she was on duty என்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த யுத்த காரியங்களை குறித்து பாராக்கு, தெபரல் எல்லாம் இணைந்து பாடுகிற பாடலை குறித்து நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18. இசக்காவின் பிரபுக்களும் தெபோராளோட இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். பாருங்க, இவங்க வந்து மலையிலிருந்து யுத்தத்தை கால்நடையாய் போய் பள்ளத்தாக்கில் போய் யுத்தம் பண்ணாங்க என்று இசக்கார் பிரபுக்கள் எல்லாம் இந்த தெபோராளோடு கூட இருந்து அந்த யுத்தத்திலே வேலை செய்தார்கள் என்று சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபன் என்கிற ஒரு கோத்திரம் இருக்கிறது. இந்த ரூபன் என்ன செய்யவில்லை? இந்த யுத்தத்திலே அதிகமாய் ஈடுபடாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க கர்த்தருடைய வழிமுறைகள், கர்த்தருடைய அழைப்பு, தெய்வனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்கிற வழிமுறை இருக்கும் பொழுது சபைக்கு அநேகர் என்ன செய்கிறதில்லை? இந்த சத்தியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி ஒரு ஐக்கியத்துக்குள்ளாய், ஒரு மனதின் ஆவிக்குள்ளாய் தங்களை ஒப்பு கொடுக்காதபடி இவ்விதமாக இந்த ரூபன் செயல்பட்டதை சொல்றார். இங்க ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சிசராவுக்கு என்று ஒரு பாராக்கை தேவன் ஆயத்தம் பண்ணி அவனை காலி பண்ண வைத்தாரே என்று தெபோராள் பாடும் பொழுது சொல்றா, ரூபனின் பிரிவினையால் என்னாச்சு?
உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. நம்முடைய சபையில கூட 12 வருடமாய் அசோசியேட்டா இருந்து ஒரு சில குடும்பங்கள் பிரிந்து போய் நம்மோட யுத்தத்திலே நிற்காத போனார்கள். அது பாரம் இன்னுமாய் அதிகமாய் இருக்கிறது. இவ்விதமான பாரங்களை குறித்து தான் இங்க சொல்ல, ரூபனின் பிரிவினையால் உண்டான இருதயத்தின் நினைவு மிகுதி. 16 வசனம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? நீ மந்தையை மேய்க்கும்படி யுத்தத்திலே களவாதபடி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வேற டியூட்டியில போய் இருக்கிறாய். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என் மந்தை பெருக வேண்டும் என்று சொல்லி காரியத்திலே நீ ஈடுபட்டு கொண்டிருந்தபடினாலே கர்த்தருடைய வழிமுறையிலே நீ இணையாதவளாய் இருந்தா இந்த ரூபனை குறித்து சொல்ற. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்தது என்ன சொல்லிட்டு சொல்றா. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபனின் பிரிவினையால் மனோவிசாரங்கள் மிகுதி. இவர்கள் இந்த யுத்தத்திலே நடந்த ஜெயத்தை குறித்து பாடுகிற வேளையில சொல்றாங்க. ஒரு கூட்டம் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் போயிருக்கிறாங்க என்று சொல்லி அதை எம்பசைஸ் பண்ணி அங்க சொல்லுகிறதை பார்க்க முடியும். 17 வசனம் படிங்க. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது. கீலேயாத் மனுஷர் இன்னொரு குரூப் பத்தி சொல்ற. கீலேயாத் மனுஷர் என்ன செஞ்சிட்டாங்க? யோர்தானுக்கு அப்புறத்துல இருந்து யோர்தானை கடந்து கானானுக்குள்ளாய் தன் சகோதரருக்கு என்று யுத்தம் பண்ணவில்லை. அங்கே யோர்தான் இப்ப பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள ஆண்டவர் கூட்டு போன உடனே இந்த யோர்தானை கடந்து தான் போய் எல்லா ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் எல்லையை பிரிக்கணும்னு யோசுவா இருக்கிறாரு. அதுக்கு முன்னால ரொம்ப செழிப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சுக்கிட்டது யாரு தெரியுமா? இந்த ரூபன் கோத்திரத்தா. இவங்க யோர்தானை கடக்கல. இவங்க யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பாகவே பாலும் தேனும் ஓடுற தேசம் ஆட்டாய் செழிப்பா இருக்குதுன்னு சொல்லி முதல்ல ஏரியாவை பிடிச்சுக்கிட்டாங்க. சரிதானா? கர்த்தருடைய வழிமுறையை கவனிக்கிறோம். அவன் கவனிச்சுக்கிட்டு அவன் சொல்றான். அப்ப சொல்றாங்க, நீ இங்க உனக்காக நாங்கெல்லாம் யுத்தம் பண்ணி உனக்கு ஏரியா பிடிச்சு கொடுத்துட்டோம்பா. யோர்தானை கடந்து யுத்தங்கள் இருக்கு, அங்கெல்லாம் யுத்தம் பண்ணும்போது நீ எங்க கூட வரணும்னு சொன்னோன்னு ஒத்துக்கிட்டவன் தான். ஆனா ரூபன் என்ன செய்யல? இங்க யோர்தானை கடந்து வராம அங்க என்ன சொல்றாரு? யோர்தானின் கீலேயாத் மனுஷர் நீங்க யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். அவங்கள குறித்து சொல்றாரு. இப்ப ஒரு யுத்தத்துல இருந்த ஜெயத்தை பாடும் பொழுது இந்த யுத்தத்துல ஒத்துழைக்காத ஒரு மனதின் ஆவில செயல்படாத ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாரு. முதல்ல சொன்னாரு, யார பத்தி பேசினாரு? ரூபனை பத்தி. இப்ப கீலேயாத்தின் மனுஷரை பத்தி சொல்லிட்டு சொல்றாரு, தான் மனுஷர், தான் ஒரு கோத்திரம், தான் மனுஷர் என்ன செஞ்சாங்க? கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அவங்க கப்பலை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. வசதி நல்லா இருக்குதுன்னு சொல்லி கப்பல்ல யோர்தான் நதியில கப்பல் போயிட்டு இருக்குது. ஓ, கப்பலிலே அவர்கள் தங்கி இருந்தது என்ன? ஏன் யுத்தத்துக்கு வரவில்லை என்று இங்கே கேட்கிறார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். பாருங்க, ஆசேர் மனுஷர்னு இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. இவங்க என்ன தெரியுமா? கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் அவர்கள் தாபரித்தார்கள். குடாக்களில்னா பிரீச்சஸ் என்று சொல்றார். பிரீச்சஸ்னா வே அவுட். கர்த்தருடைய வழியை சார்ந்து கொள்ளாம வேற வழிமுறையில் இருந்தாங்கன்றதான் சொல்றாரு. அதிலே அவர்கள் நிலைத்திருந்து கர்த்தருடைய வழிக்கு தங்களை ஒப்பு கொடாதவர்களாய் இருந்தார்கள் என்று இங்கே தெபோரால் தன்னுடைய ஜெயத்தை குறித்து பாடுகிற ஹிஸ்டரியில சாட்சியாகமா யார் யார் ஒத்துழைக்கல, யார் யார் யுத்தம் பண்ணுனதுன்னு சொல்றா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்ற, 18ஆம் வசனம் சொல்றா. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். பாருங்க, ஆனா இந்த மாதிரி சில கோத்திரம் ஒத்துழைக்க மாட்டேன்னு ஒரு மனதின் ஆவிக்கு விட மாட்டேன்ட்டாங்க. தேவனுடைய வழிமுறையை கவனிக்காதபடி அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சுத்தி சுத்தி விட்டாருன்றாரு? அவர்கள் பிதாக்களை போல கர்த்தருடைய வழிமுறைகளை கவனிப்பார்களோ இல்லையோ என்பதை நான் அறியும்படி நான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன். பிரச்சனை தீராம இருக்கிறதுனா அவர்கள் இன்னும் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாய் அவர்கள் முயற்சிக்காது இருக்கிறார்கள், அதை கவனிக்காதவர்களாய் இருக்கிறார்கள். எந்தெந்த கூட்டம்லாம் கவனிக்காம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, செபுலோனும் நப்தலியும். நப்தலி தான் பாராக்கு அந்த கோத்திரம்னா நப்தலியும் தங்கள் உயிரையும் எண்ணாமல் போர்க்களத்து முனையிலே
மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு மனுஷன் அந்த யுத்தத்தை தெய்வத்து ஜனங்களுக்காய் அவன் துணிந்து செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லிட்டு இப்ப வர்றாரு 23ஆம் வசனத்துக்கு வர்றாரு. இது ஆண்டவரே பேசுறாரு. இவ்வளவு நேரம் பாடிக்கிட்டு இருந்தது தெபோரால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவரை இறங்கிட்டு தெபோரால் கூட இறங்கி ஆமா ஆமான்ட்டு வர்றாரு. வந்துட்டு சொல்றாரு, வசனம் 23 படிங்க. 4:23. மேரோசை சபியுங்கள். மேரோஸ் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை சபியுங்கள். அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள். அவர்களை குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனே சொல்றார். ஒரு கூட்டத்தை, ஒத்துழைக்காத ஒரு கூட்டத்தை தேவன் சபிக்கவே சபியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த யுத்தத்திலே பாராக்கோடும் தெபராலோடும் கூட யாபின் என்கிற ஒரு ஸ்திரியை போல சிசராவை கொள்ளுகிற காரியத்திலே அவர்கள் கர்த்தருடைய வழிமுறைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடினாலே மேரோசை சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பட்சத்திலே துணை. யுத்தம் கர்த்தர் தான் பண்ணாரு. பாராக் சும்மா தான் பின்னாலே போயிட்டு இருந்தாரே தவிர எங்கேயோ ஒரு ஆட்டோமேட்டிக்கா வச்சு ஒரு லேடி வச்சே காலி பண்ணிட்டாரு ஆண்டவர். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படி கர்த்தருடைய பட்சத்தில் அவர்கள் துணை நிற்கவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. பாருங்க, பராக்கிரமசாலிகள் அவர்கள் ரதங்களோடு வந்து நின்றார்கள், திரளாய் வந்து நின்றார்கள். அவர்களுக்கு எதிராக கர்த்தருக்கு துணை நிற்கவில்லை. அவர்களை சபியுங்கள். 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே இப்ப ஒரு சாபத்தை சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு 24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த மகள் தான் தன்னுடைய கர்த்தருடைய வழியிலே திட்டமாய் இருந்து அவனை தண்ணிய பாப்பா தண்ணி கேட்டவனுக்கு பாலை கொடுத்து போர்வையை போத்து இந்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆணியை எடுத்துட்டு வந்து தூங்க வச்சு அடிச்சா பாருங்க. அவதான் சரியாய் கர்த்தருடைய வழியிலே திட்டத்திலே நின்றார். அந்நியரோடு உடன்படிக்கை செய்யாதவளாய் இப்படியா யுத்தத்தை நடப்பித்ததுனால இவளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல. ஸ்திரீகளுக்குள்ளே கேனானிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம எவ்விதமாய் தேவனுடைய வழிமுறையை கற்றுக்கொள்கிறோம் என்கிறதில் நாம கவனமாய் இருக்க வேண்டும். இங்க ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சாபத்தையும், ஒரு கூட்டத்துக்கு ஆசீர்வாதம், ஒரு கூட்டத்துக்கு சாபம். இங்கே சொல்லும் பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். இதை நீங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகளை சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியம், ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய வழிமுறையை கவனிக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு உடன்படி கற்பனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம். யாத்திராகமம் அந்த இதுல சொல்லும்போது, உன் தேவனாகிய எகிப்திலிருந்து உன்னை மீட்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லிட்டு என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை கவனித்து இந்த கற்பனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனை குறித்து சொல்றாரு. இவர்கள் பகைக்கிறவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்று அங்க சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்தவர்களை அதை அந்த சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். பகைக்கிறவர்களை குறித்து சொல்கிறார், சிநேகிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஒரு முதல் கமாண்ட்மெண்ட்டை கொடுத்த உடனே சொல்றாரு, இதற்கு ஒப்ளைஜ் பண்ணி இதற்கு இணைந்து போகிறவன், கர்த்தரை சிநேகிக்கிறவன், இதற்கு ஒத்துழைக்குது, இதை ஏற்றுக்கொண்டு இந்த கர்த்தருடைய வழிமுறைக்கு ஒப்பு கொடுக்காதவனை கர்த்தரை பகைக்கிறவன் சொல்லிட்டு, சிநேகிக்கிறவர்களை நான் 1000 தலைமுறையாய் ஆசீர்வதிப்பேன், பகைக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்துல விசாரிப்பேன் என்று சொல்லி அவர்களை தேவன் அங்கே கற்பனையிலேயே சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொன்ன உடனே
சிநேகிக்கிறவர்களையும் பகைக்கிறவர்களையும் சொல்லியிருக்கார். அதே போலதான் இங்க சொல்றாரு, ஒரு கூட்டம் சபிக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வருகிறது. சரி, கொஞ்சம் வேகமா போறேன், சரிதானா? இதை நானே சொல்லிட்டு போயிடுறேன். இந்த எப்தா என்கிற அடுத்த நியாயாதிபதி, இவன் என்ன செய்யறான், கர்த்தருடைய ஆவி, நியாயாதிபதிக்கு 11:29 கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசையின் நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராய் போனான். தேவ ஆவியினால் நிறைந்த செயல்படுகிற எப்தா, சரிதானே? இவன் போய் என்ன செஞ்சான், காலி பண்ணிட்டு வந்தான். சரி, இத காலி பண்ணிட்டு வந்த உடனே ஒரு கூட்டம் என்ன செய்யுது தெரியுமா, யுத்தத்தை ஜெயமாய் முடிச்சிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான். தேவ ஆவி நடத்துதல்ல எப்தா தேவ புத்திரன் போய் அங்க அம்மோனியரை காலி பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆனா இங்க உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. இந்த என்ன கூட்டம் தெரியுமா, இது எப்ராயிம் கூட்டம். இந்த எப்ராயிம் கூட்டம் என்ன தெரியுமா செய்து, 12:1 படிக்க, எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி, ஏகமா இதெல்லாம் ஒரு மனமா ஒரு கூட்டம் கூடிக்குச்சு. எப்தா கிட்ட போய் கேக்குறாங்க, ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய், பாருங்க எல்லாம் கூட்டமா போறாங்க. அவன் யுத்தத்தை ஜெயிச்சுட்டு அவன் வந்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இங்க சபையில எல்லாம் ஆலோசனை பண்ணி ஒரு கூட்டம் எப்படி பாத்துருவான் நம்ம, இது என்ன தெரியுமா, இது சோம்பேறி கூட்டம். இந்த சோம்பேறி கூட்டம் எப்ராயிம் கூட்டம் என்ன செய்து, ஏகமாய் ஆலோசனை பண்ணி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, எப்தா அவன் ஜெயம் கொண்டு வர்றான், அவனை போய் கலாட்டா பண்ற. எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? பாரு, எங்களை கூப்பிடாம எப்படி போன? எப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, உள்ளேயே கலாட்டா பண்ற கூட்டம். இது எல்லாம் ஏகமா ஒருமனப்பட்டு போய் அவன் யுத்தத்துல தேவனுடைய வழிமுறையிலே தன்னை கவனமாய் கவனித்து செயல்படுகிற அந்த யுத்த புருஷனிடத்துல போய் எங்களை ஏன் கூட்டிட்டு போவல கேட்டுட்டு சொல்றாங்க, உன் வீட்டையும், அதனால உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியினால் சுட்டு போடுவோம் என்றார். உன் வீட்டு சொத்து உன்னையும் கூட உன் குடும்பத்தோட அக்னியால சுட்டு எரித்துருவோன்னு சொல்லி தேவ மனுஷனுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டம் எங்க இருக்குது, தெய்வ ஜனங்களுக்குள்ளா இருந்தது. சரிதானா? இந்த எப்ராயிமை ஏன் கூட்டு போக மாட்டாங்கன்னா, இவன் யுத்தத்துல புறமுதுகு காண்பித்தவன் என்று வேதம் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கிதியோன் போய் மீதியானியர் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தான். அவன்கிட்ட இதே தான் கேக்குறாங்க, போய் கலாட்டா பண்றாங்க. என்ன செய்யறாங்க? 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, ஏன் எங்களை கூட்டிட்டு போவலன்னு சொல்லி அவங்ககிட்டயும் போய் கலாட்டா. இதே தான், எங்களெல்லாம் ஏன் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் தேவனுடைய வழிமுறைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம வேறொரு சிஸ்டத்துல இருக்க விரும்புகிற கூட்டமா இருக்கிறது. இதை குறித்து நீங்க இன்னும் நிறைய பார்க்க முடியும். சரி, இப்ப நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, நியாயாதிபதிகள். இப்ப கிதியோன் காரியத்துக்கு வர போறோம். 3வது காரியமாய் எப்தா பார்த்தோம். யார பார்த்தோம்? கேனியனான ஏபேர். சிசராவை காலி பண்ணின பாராக்கு காரியத்தை பார்த்தோம். சரிதானே? இப்ப மீதியானியரோட யுத்தம் பண்ணின கிதியோனை குறித்து பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதனுடைய ரகசியம் இந்த காரியத்துல கவனம். நம்ம எண்ணத்துல இருக்கோம், ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறோம். தேவன் யார கவனித்துக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? யாகலை ஆயத்தம் பண்ணி அங்க ரெடியா வச்சிருந்தாரு காலி பண்ண. பாராக் என்கிற மனுஷனை கூப்பிட்டு திடீர்னு அனுப்புறாரு. சரிதானா? நியாயாதிபதியில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சரி, 7 வருடம் மீதியானியரால மிகவும் இருக்கிறாங்க. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் பலத்து கொண்டபடியால் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகள், அவங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, கெபிகள்
கொகைகள் மலையில போய் கூடாரத்தெல்லாம் நோண்டி எவ்வளவு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மீதியானவருடைய டார்ச்சரும் பயங்கரமா இருக்கிற சூழ்நிலை. யுத்தத்தை நல்லா பாத்துக்கங்க. மீதியானவருடைய யுத்தம் மகா கொடுமையாய் அவர்களை ஒடுக்கி கொண்டு இருக்கும்போது கவனிக்கணும். மீதியானியர் ரொம்ப பயங்கரமா கவனித்து கொண்டிருக்கும்போது தேவ ஜனம் எங்க இருக்கு? நான் சொல்றேன், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு சொல்றேன். இவங்க போய் கெபியிலையும் குகையிலையும் மலைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அடைக்கலம் ஆக்கி போர்ட்ரஸ்குள்ளெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுகிற தெய்வ ஜனம். பிரச்சனை தாங்க முடியல, யுத்தங்கள் நெருக்கங்கள் தாங்க முடியல. எங்கேயாவது போய் குகையில ஒளிஞ்சிக்கலாமா, எங்கேயாவது கெபியில ஒளிஞ்சிக்கலாமா, அரணான ஸ்தலத்துல நிக்கலான்ட்டு இந்த மீதியாரன் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மிகவும் நெருக்கப்பட்ட இந்த காலம், சரிதானே? நீங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். ஓடி ஓடி ஒளியிற கூட்டம், பிரச்சனை தாங்க முடியல, நெருக்கம் தாங்க முடியல, என்ன விடுதலையோடு நான் ஊழியத்தில் ஈடுபட முடியல, ஆராதிக்க முடியல. இப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு யுத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுனால இவர்கள் கெபியிலும் குகையிலும் அவர்கள் அரணான பட்டணத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி முறையிடுகிற வேளையிலே கர்த்தர் ஒரு புருஷனை ரெடி பண்ணி இருந்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். படிங்க 3ஆம் வசனம். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி. பாருங்க, பாளையம் எப்ப தெரியுமா வருவாங்க? விதைச்ச உடனே வந்துருவாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, ரொம்ப ஆழமான சப்ஜெக்டா இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. விதைச்சாலே அவங்கெல்லாம் பாளையம் இறங்கி பயிர் போட்டாங்க, நம்ம காலி பண்ணிடணும்னு வருவாங்களாம். வந்து என்ன செய்வாங்க? இந்த மாதிரி இருப்பாங்க. நான்காங்க வசனம் படிங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்துருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா கூட இருக்க விட மாட்டாங்க. என்ன செய்வாங்களாம்? முதல்ல நீங்க போட்ட விதைச்ச உடனே உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு காலி பண்ணி என்ன செஞ்சிருவாங்களாம்? அந்த மீதியானர் செஞ்ச வேலையை பாருங்க. இவங்க ஏற்கனவே பயந்து பயந்து கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலத்துல இருக்கும் பொழுது இந்த மீதியானர் பாளையம் எப்ப இறங்குறாங்க? நீங்க விதைச்சிருக்கும் பொழுது. நம்ம சுவிசேஷத்து நிமித்தம் போய் அங்க விதைச்ச உடனே அங்க என்ன இருக்குது? பாளையத்துல மீதியானியர் வந்து நின்று விதைச்ச உடனே அவர்களுடைய விளைச்சல்களை என்ன செய்யறாங்க? கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகலும். இஸ்ரவேலிலே ஆகாரம் கூட இருக்க கூடாது. என்ன பாருங்க, ஏற்கனவே பயந்து பயந்து ஒழிக்கிறான், பட்னியா கிடக்கணும்னு சொல்லி யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். என்ன இப்ப எப்படியா? அவர்கள் ஆகாரத்தை கூட பசி, தெய்வஜன ஆகாரம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு நெருக்கம் அவ்வளவு அதிகமா இருக்கிறது. ஏற்கனவே கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலத்திலும் ஒளிந்திருக்கிற ஜனம் இருக்கும் பொழுது விதை விதைத்து ஏதோ ஆகாரத்தை சாப்பிடலான்னு பார்க்கும் பொழுது விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை கூட வைக்காதபடி ஆடு மாடுகளையும் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். ஆடு மாடு கழுதைகளை கூட தூக்கிட்டு போயிருவாங்க. உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் இருக்கிற எப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணணுமோ அப்படி டார்ச்சர் பண்ணுகிற மீதியானியர். சரிதானா? இப்ப பாக்கணும், இப்பதான் வரணும். இப்ப இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அவர்கள் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். மீதியானியருடைய டியூட்டியை பாத்தீங்களா? இவங்களுடைய டார்ச்சர் தேவ ஜனங்கள் பசியாக தரித்திரத்திலே நெருக்கத்திலே பயத்திலே இருக்கணும்னு சொல்லி இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையின் மத்தியிலே தான் இங்க தேவ புருஷன் கர்த்தருடைய வழியிலே அவன் நிற்கிறான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு பாருங்க வசனம் 11ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின்பு 6ஆம் அதிகாரம் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். பாருங்க, ஆண்டவர் இந்த சிறையிருப்பெல்லாம் பார்த்துட்டாரு. ஆண்டவர் சாதாரண மனுஷன் மாதிரி வந்துட்டார். யாரு? கர்த்தருடைய தூதனான, நான் சொன்னேன் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவானவ கர்த்தருடைய தூதனாய் வந்து இங்க இவன் இந்த கிதியோன் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல அங்க கொஞ்சம் ஒரு கர்வாலி மரத்து கீழே உக்காந்துட்டாரு. எப்படி உக்காந்துருக்காரு? சாதாரண மனுஷன்,
சாதாரண மனிதனை போல ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு தெய்வ புருஷனுடைய தெய்வத்தின் திட்டத்திலே இருக்கிற தேவ மனுஷனை கவனித்தவராய் அங்கே ஒரு கர்வாலி மரத்தின் கீழாய் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். தெய்வ ஜனங்களுக்கு சிறையிருப்பு இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பயங்கள், நடுக்கங்கள், தரித்திரம், ஆகாரம் கிடைக்காத அளவு பஞ்சம் இருக்கும் பொழுது இங்க தெய்வ புருஷன் ஒருவன் இருக்கிறான். கிதியோன் என்கிற ஒரு புருஷன் இருக்கிறான் பாருங்க. இவன் தெய்வ திட்டத்திலே இருக்கிறதுனால இவன் இருக்கிற எல்லைக்கு இவன் பார்வைப்படத்தக்கதாய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழாய் தேவன் இறங்கி ஒரு சாதாரண குடிமகனாய் அங்கே உட்கார்ந்து இவனோடு அவனை வாட்ச் பண்ணி கொண்டிருந்து இப்ப அவன்கிட்ட பேசுறாரு பாருங்க. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப இங்க கர்வாலி மரத்திலே ஒரு தெய்வம் குமாரன் வந்து இறங்கி நிற்கிற தேவ தூதனானவராய் அங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது இங்க சொல்றாரு, இங்க ஒரு தேவனுடைய மனுஷனாகிய கிதியோன் என்ன செய்கிறான், இந்த அவங்க விதை விதைச்ச உடனே வர்றவங்க விதையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்கு இல்ல விதைச்சாலே விளைச்சல காலி பண்ணணும்னு அதை நாசம் பண்ணி ஆடு மாட விட மாட்டாங்க, இவங்களை சாப்பிடறதுக்கு பயிர் விளைய விட மாட்டாங்க. இவங்க விதைக்க உடனே பாளையத்துல ரெடியா நிப்பாங்கன்னு சொல்ற. இதன் மத்தியிலே இவன் உழுது கொண்டிருக்கிறான். he was on duty என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே யுத்தங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். 7 வருடமாய் டார்ச்சரின் மத்தியிலே தெய்வ மனுஷன், தெய்வத்தின் வழிமுறைகளை அறிந்த மனிதன், தெய்வத்தின் திட்டத்தில் இருக்கிற கிதியோன் அவன் நிலத்தை உழுதான், நிலத்தில விதையை விதைத்தான், அதற்கு நீர் பாய்ச்சினான், அது பயிராய் நின்று கொண்டிருக்கிறது. இன்னுமாய் அவன் வேலை செய்து அதன் அறுவடைக்கு அவன் தனி மனிதனாய் அந்த வேலையிலே நின்று கொண்டிருந்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவேதான் இந்த மனிதனை தேடி தேவன் அங்கே இறங்கி வந்தார். he was on duty, he was on purpose. அவன் சூழ்நிலைகள் வித்தியாசமாய், யுத்தங்கள் வித்தியாசமாய், எதிரி அங்கே பாளையம் இறங்கி இருந்தாலும் அவன் நிலத்தை உழுதவான், அவன் விதையை விதைத்தான், அவன் தண்ணீரை பாய்ச்சினான், விளைச்சல் வந்தது, அதை அறுவடை செய்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் துணிந்து தேவனுடைய திட்டத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். இவர்கள் தான் என்னுடைய காரியத்தில் நாசம் பண்றார்களே என்று சொல்லி அவன் வேலை செய்யாதவனாய் இல்லை, அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். 12 வருடமாய் கடக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய வழிமுறையிலே, தெய்வத்தினுடைய திட்டத்திலே இருந்தால் தேவன் கர்வாலி மரத்தின் கீழாய் வந்து சொல்லுவார், கிதியோனே பராக்கிரமசாலியே என்று தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். நான் தெய்வத்தின் திட்டத்திலே சத்துரு எவ்வளவாய் அவன் வேலை செய்தாலும், அவன் விளைச்சலை நாசம் பண்ணுகிறவனாய் இருந்தாலும், நான் நிலத்தை உழுவே, நிலத்திலே விதைப்பு, தண்ணீர் பாய்ச்சுவே, விளைச்சலை அறுக்க நான் துணிந்து நிற்பேன் என்று அவன் கிதியோன் நின்றபடினாலே தான் தேவன் அங்கே வந்து தன்னுடைய வழிமுறையிலே அவன் கவனித்து நடக்கிற தேவ புருஷனாய் இருந்தபடினாலே தேவன் இறங்கி வந்து என்ன சொல்றாரு படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவன் நினைச்சான். அந்த வசனத்தை மறுபடி படிச்சிருங்க, 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக, கோதுமையை ஒரே ஆளா தப்புவிக்கணும்னு சொல்லி மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாய் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து அறுவடை செய்து கொண்டிருந்த இவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிதானா? 12ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால். 12 படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பாருங்க, தேவன் தன்னை
நேரம் வந்துட்டாரு. வந்து சொல்றாரு, நேரம் பக்கத்துல தூரத்துல இருந்து கர்வாலி மலையத்திலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. he was on duty. அவன் தெய்வத்தின் திட்டத்திலே அவன் சரியாய் துணிந்தவனாய் நின்று கொண்டிருந்தான். மற்றவங்க எல்லாம் கெவியிலும் கொகையிலும் அரணான கோட்டையில இருந்தாங்க. இவன் துணிந்து அதை போரடித்து கொண்டிருந்தபடினால் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு அருகிலே வந்து தரிசனமாகி என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலின்னு அவனை சொல்றாரு. டே நீ தான்டா சரியான ஆளுன்னு சொல்லி அவனை கூப்பிடுறாரு. ஏ பராக்கிரமசாலி, நீ கட்ஸோட நீ நிக்கிற. யுத்தம் எவ்வளவு எல்லாம் பயந்துகிட்டு இருக்கான், எல்லாம் பயந்தாங்கோலி, நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோட இருக்கிறார், கர்த்தர் வாங்கூட இருக்கிறார். he was on duty, he was on purpose. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தேவனே சொல்லிட்டு போறார். சொன்ன உடனே இவனுக்கு டவுட் வருது. அப்ப அவன் சொல்றான் பாருங்க 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே. என்ன சொல்றீங்க, என்னையா சொல்றீங்க? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தா. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க கர்த்தர் வாங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே. நான் தனியா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓட்டுறோம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஊழி அங்க வளைய போடுறோம், ஒண்ணு வரல. இதை செய்யறேன் அதை செய்யறேன், ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் நஷ்டமா தானே இருக்குது. கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இதெல்லாம் நடக்குமா? 12 வருஷமா தேடி அலசி பாக்குறோம், ஒண்ணு நடக்கல. இருக்கிறவங்களும் சரியில்லை, ஒன்னும் தேர மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நடக்குது. இதான் எங்க லட்சணம். இவைகள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தா இந்த ஊழியத்திலே, இந்த சபையிலே, இந்த தெய்வத்தின் திட்டத்திலே தேவன் இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? சேர்லாம் காலியா இருக்குமா? ஆண்டவர் எங்களோடு இருந்திருந்தா இந்த சேர்லாம் காலியா இருக்குமா என்று அவன் தேவனை நோக்கி இந்த கிதியோன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அந்த அற்புதம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுங்க. அதெல்லாம் இல்லையே. கர்த்தர் இருந்தால் தான் அந்த அற்புதம் எல்லாம் நடந்திருக்குமே. ஆனா அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இந்த மாதிரி பரிதாபமான நிலைமையில நாங்க தவிக்கிறோமே என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவர் சொல்றாரு, டேய் பராக்கிரமசாலியே, நீ பெரிய ஒண்ணு இல்ல, இருக்கிற பலம் இருக்கிற கூட்டம் போதும். 4 பேர் தான் இருக்கானா? உங்களோட கர்த்தரின் வழியில இசைந்து நடக்கிற ஒரு மனதின் ஆவியில செயல்படுகிற கூட்டம் 4-5 கேசா. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோட நீ போ, வேலையை நடத்தின்னு சொல்றாரு. நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவர் அந்த யுத்தத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். ஒத்துழைக்கிறாங்களோ, ஒரு மனதோடு செயல்படுறாங்களோ இல்லையா, கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கர்த்தர் சொல்றார், உன்னோடு இருக்கிறவ நான். நீ கர்த்தருடைய வழியிலே நிற்பாய் என்றால், தெய்வத்தின் திட்டத்திலே இருப்பாய் என்றால், உன்னோடு இருக்கிறவன் நான் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை 16 அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இவ்வளவு காலம் டார்ச்சர் பண்ணி உங்களை காலி பண்ணிக்கிட்டு இருந்த மீதியானியரை ஒரு மனுஷனை விரட்டுற மாதிரி விரட்டி அடிப்பாய், நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொன்னார். சரிதானா? அப்ப இப்படி வேதத்திலே நியாயாதிபதிகள் மூலமாய் தேவன் விடுதலையை கொடுத்தார். இப்ப அனதர் டாபிக் உள்ள வருவோம். ஏனென்றால் இவை எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏன் அவங்கள நீங்க கானானியர்கிட்ட உடன்படிக்கை பண்ணி அவர்களோட பலிபீடங்களை அகற்றாம என்னுடைய உடன்படிக்கையில நீங்க இருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க மீறி ஏன் நடந்தீங்க? அதனால நான் அவங்கள துரத்த மாட்டேன். ஏனென்றால் அவங்கள நான் விட்டு வச்சு எதுக்கு பார்ப்பேன்? எதுக்கு விட்டு வச்சிருக்காரு? பிரச்சனைகளை. நீ தெய்வ ஜனம் கர்த்தருடைய வழியை தங்கள் பிதாக்கள் கவனித்தது போல கவனிப்பார்களோ இல்லையோ. மேட்ரே தான். பழைய ஏற்பாட்டில யுத்தம் ஏன் நடந்துச்சுன்னா, பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னன்னா, தெய்வ ஜனம்
கர்த்தருடைய வழியை கர்த்தருடைய வழியை அறிவார்களோ கவனிப்பானா இல்லையா? என்னுடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறத கவனிக்கிறானா இல்லையான்றதுல தான் தேவன் கவனமாயிருக்கிறார். டோட்டல் பிரச்சனைக்கே காரணம் என்ன தெரியுமா? கவனிக்கல. சிம்பிளா புரிஞ்சிருச்சா? தெய்வத்தின் திட்டத்துல ஒரு மனமா இணைவியா இல்லையான்றதான் பார்த்தாரு. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கணும். அதான் மேட்ரு. இத கவனிச்சு நடந்த ஆண்டு வச்சுறாரு, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறா, நீ மீதியானர ஒரு மனுஷனை துரத்துறது மாதிரி துரத்திடுவாய், உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லுகிறார். சோ நம்ம தெய்வத்தின் திட்டத்துல தெய்வத்தின் ஆலோசனையில இருக்கிறோம் என்பதுல கவனமா இருக்கணும். இந்த காரியங்களில ஒரு உத்தமம் அவசியம். நான் வெள்ளிக்கிழமை பிரேயர்ல இந்த உத்தமத்தை குறித்து பேசினேன். கொஞ்சம் வேகமா போறேன், ஏனென்றால் நம்ம ஒரு உத்தம புருஷனை குறித்து பார்க்க போகிறோம். சரிதானா? உத்தம குணம். என்னத்தான் சொல்றது என்னத்தான் கேட்கறதுன்னு போறதில்லை. ஒரு உத்தம குணம். சரிதானா? இந்த உத்தமம்ன்றது என்ன தெரியுமா? அதை பார்க்க. உத்தமம்ன்றது ரொம்ப மகா மகிமையான வார்த்தை. இதை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். உத்தமம். தேவன் உத்தமனை தேடிக்கொண்டு இருக்கிறார். உத்தமம்னா என்னன்னு என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆவில நிதானிச்சு பாருங்க. உத்தமம்னா எதை சொல்லுவாரு? என் ஆராதனை இருக்கலாம், அதுல உத்தமம் இருக்கிறதா? நான் காணிக்கை செலுத்தலாம், அதுல உத்தமம் இருக்கிறதா? அனனியா சபினால் கொண்டு வந்து எல்லார போல காணிக்கையெல்லாம் வித்து யாரெல்லாம் சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து குடிப்பீங்களா? நீங்கள் நானும் கூட செய்ய மாட்டோம். அனனியாலும் சப்பிராலும் தங்கள் காணிக்கையில் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. ஆனா அதுல என்ன இல்ல? உத்தமம் இல்லை. உற்சாகம் இருக்கும், உத்தமம் இருக்காது. ஆகவேதான் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிதானா? உத்தமம் என்பது அதுல உண்மை இருக்கும், அதுல உற்சாகம் இருக்கும், முழு இருதயம் இருக்கும், மனப்பூர்வம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் தவறாது, நஷ்டம் வந்தாலும் தவறாது. அதுதான் உத்தமமான குணம். சரி, இந்த உத்தம குணத்தை கொஞ்சம் 1 நாளாகமம் 28:9. தாவீது என்ன செய்யறான்? யுத்தங்களை எல்லாம் ஜெயித்து அநேக கொள்ளைகளை அடித்து திரளாய் பொன்னையும் வெள்ளியும் திரளாய் சேர்த்து தேவன் ஆலயத்தை கட்டணும். கர்த்தர் எனக்காய் வீட்டை கட்டுகிறேன்னாரு. நான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு அவன் அவ்வளவு டன்னா பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிச்சுட்டு இப்ப அவன் என்ன செய்யறான்? தன் குமாரனாகிய சாலமோன்ட்ட பேசுறான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கணும். சரிதானா? இப்ப என்ன குணத்துக்கு வந்திருக்கிறோம்? ஒரு உத்தம குணத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இப்ப பராக்கிரமசாலியை பார்த்தோம், ஒரு உத்தம புருஷனை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். சரிதானா? சாலமோன்ட்ட சொல்றான், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். ஏனென்றால் காடே என்ன செஞ்சிட்டாரு? அவனுக்கு ஞானத்தை அவ்வளவா கொடுத்துட்டாரு. அவனை போல வசதி உள்ளமை இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. இவன் சொல்றான் சாலமோனுக்கு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஏன் தெரியுமா? உனக்கு அதை சொல்லி கொடுக்க ஒரு சீக்கிரட்டை சொல்றாரு. யார் சொல்றா தெரியுமா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாரு. அந்த புருஷன் சொல்லி கொடுக்கிறான் தன் மகனுக்கு, நீ உத்தம இருதயத்தோட இருக்கணும்பா. ஏனென்றால் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் தென்படுவார், நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். உனக்கு ஒரு உத்தமமான இருதயம் இருந்துச்சுன்னா நீ பிழைச்சிக்குவேன்னு சொல்லி அவனுக்கு உத்தம இருதயத்தை குறித்து பேசுற. சரி, 1 நாளாகமம் 28:17 படிங்க. இவ்விதமாய் தன் மகனுக்கு சொன்னது மாத்திரமல்ல, தாவீது தேவனை நோக்கி செய்கிற ஒரு மகா பெரிய விண்ணப்ப ஜபமாய் இருக்கிறது. தேவனே, 1 நாளாகமம் 28:17, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியப்படுகிறீர் என்பதை அறிவே. என்ன போட்டிருக்கு? வசனம் போட்டீங்களா?
வசனம் மாறிடுச்சா? 1:4:28-17 இல்லையா? 29:17. 29:17. என் தேவனே, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து. தேவன் என்ன செய்யறாருன்றது அவன் தாவீது சொல்றான். அதனாலதான் தன் பிள்ளைகிட்ட போய் சொல்றான், நீ உத்தமனா இருந்துக்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். பாருங்க, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாராம். டெஸ்ட் பண்ணி என்ன செய்வாராம்? உத்தம குணத்தை பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி இருதயத்தை என்ன செய்வாராம்? நோண்டி அலசி பார்த்து உத்தம குணம் இருக்குதான்னு மாத்திரம்தான் பார்ப்பாரு. ஊழியம் இருக்கும், ஆராதனை இருக்கும், காணிக்க, தசம பாகம் எல்லாமே இருக்கும். ஆண்டவர் எல்லாம் இருக்கும். ஆண்டவர் கடைசியில பார்க்கிறாரு, உத்தம குணம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுவாராம். உற்சாகம் இருக்குது, ஆனா உத்தமம் இருக்குதான்னு அறிந்து நீர் இதைத்தான் பாப்பீர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. ஆகவே என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவனுக்கு உத்தம இருதயம் வேணும்னு. இப்ப கேக்குறான், இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். பாருங்க, இவன் திரளா யுத்தம் பண்ணி சேர்த்த எல்லா ஐஸ்வர்யம் அதை அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு வெள்ளியும் பொன்னையும் அவன் நான் உமக்கு கொடுத்தேன், உற்சாகமா கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லல. எங்க காணிக்கையெல்லாம் போட்டோம்ல, உத்தமம் இருதயத்தோட செஞ்சியான்னு தான் பார்த்தாரு. உற்சாகம் இருந்திருக்கலாம். அவன் எவ்வளவு டன்டனா எத்தனை யுத்தத்துல 40 வருடமா இஸ்ரவேலை ஆண்ட ராஜா சம்பாதித்த எல்லாத்தையும் கொடுத்தான். உற்சாகமாய் சொல்லல, உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் என்பதை நீர் அறிவீர்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் படிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். பாருங்க, அவன் இவ்வளவு 40 வருடமா இஸ்ரவேலை ஆண்டு யுத்தத்துல ஜெயித்து வந்த வெள்ளி பொண்ணை எல்லாம் சாலமோன் கையில கொடுத்து தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லிட்டு அவன் மனப்பூர்வமா கொடுத்த ஆண்டவரே. ஆனா இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்னான். இவ்வளவு கொடுத்தேன்லன்னு சொல்லாம இதை கொடுக்க நான் எம்மாத்திரம் சொல்லிட்டு சொல்றான். எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாத்தையும் நீங்க தான் தந்தீங்க, எல்லாம் உம்மால் உண்டானது. நான் யுத்தம் பண்ணேன், நான் கோலியாத்தை அடிச்சேன், நான் இதை செஞ்சேன்னு சொல்லாம எல்லாம் உம்மாலதான் வந்துச்சு. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உம்முடைய கையில வாங்கி உம்மட்ட கொடுத்தேன். இவை எல்லாம் 1000 10,000 இல்ல, டன்னா வெள்ளியையும் பொன்னையும் 40 வருடமாய் ராஜாவாய் இருந்து சம்பாதித்த எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் கொடுத்துட்டு சொல்றான், என் உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன். உத்தமம் என்ன சொல்லுது? இவை எல்லாம் மனப்பூர்வமாய் கொடுக்க நான் எம்மாத்திரம். இவை எல்லாம் உம்முடத்திலிருந்து வந்துச்சு, இங்க வாங்கி உம்முடத்துல தான் கொடுத்திருக்கிறேன். ஐ எம் நத்திங். உத்தமமாய் நடந்த தேவ புருஷனாய் அவன் தாவீது இருந்தபடியால் சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தான், சாலமோனே நீ உத்தமமாயிரு, தேவன் இருதயத்தை ஆராய்ந்து உத்தம குணத்தை அறிந்திருக்கிறா என்று சொன்னான். ஆசாவை குறித்து ராஜா, அவன் ஆசா சாதாரண ராஜா இல்ல, எல்லாரும் 40 வருஷம்னா இவன் 41 வருடம் இஸ்ரவேல் ஆண்ட ஆசா ராஜா. அவன் உயிருள்ள நாளெல்லாம் உத்தமனா இருந்த அந்த ஆசா ராஜா ஒரு இடத்துல பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான். சீரியருடைய போய் உடன்படிக்கை பண்ணினால அங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இல்ல சரி, அந்த இடத்துல 19ஆம் வசனம் படிக்காம விட்டோம். இந்த அரண்மனையை தேவாலயத்தை குறித்து
தாவீது ஜெபிக்க சொல்றான், இந்த அரண்மனை ஆலயத்தை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும், உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று சொல்கிறான். சாலமோன் என் பிள்ளைக்கு அந்த உத்தம இருதயத்தை தாங்க, நான் உத்தம இருதயத்தோட செஞ்சேன், சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க உத்தமமா நடங்கன்னு, நீங்க அவனுக்கு உத்தம இருதயத்தை தாங்கன்னு சொன்னான். இப்ப ஆசா ராஜா என்ன செஞ்சான், இப்படிலாம் உத்தமமாய் வாழ்ந்தவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு இடத்துல தவறுனதுனால தீர்க்கதரிசி வந்து அவன்கிட்ட பேசுறான். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்றவனுக்கு வல்லமையை காமிக்கிறதுக்கு ஆண்டவர் வரலன்னு சொல்ல, இங்க என்ன சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயம் இல்ல, தம்முடைய பிள்ளைக்கு தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி காட் இஸ் ஆன் டியூட்டி. இப்ப என்ன சொன்ன, இவ்வளவு நேரம் மனுஷன்கள்லாம் டியூட்டியில இருந்தாங்கன்னு சொன்னேன். இப்ப ஆண்டவர் ஒரு டியூட்டியில இருக்காரு. பூமி எங்கும் உலாவி உலாவி சுத்தி சுத்தி பார்த்தாராம். ஏன்னா என் பிள்ளை உத்தம ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்னுடைய வல்லமையை காமிக்கணும்னு சொன்னாரு. உத்தம தன்னை பற்றி உத்தம இருதயம் உள்ளவனுக்கு ஜெபம் பண்ணா வல்லமையை காமிக்கிறேன்னு சொல்லல, அவன் உத்தம இருதயத்துல இருந்தா போதும், அவனுக்கு என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மைக்கான காரியம் பாருங்க. நீங்க உத்தமனாய் உங்கள் தேவனுடைய அழைப்பில, தேவனுடைய வழிமுறையில, திட்டத்துல இருந்தீங்கன்னா தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கணும்னு அவர் பூமி எங்கும் சுத்தி பார்க்கிறாரு. சரிதானா? இந்த பாயிண்ட் வந்த உடனே உங்களுக்கு நினைவு வந்திருக்கணும். எதை பத்தி நினைவு வந்திருக்கணும்? சாத்தான் பூமி எங்க சுத்தி சுத்தி வந்த, தம்பி பூமி எங்க என்னப்பா பார்த்துட்டு வந்த? நான் ஒண்ணு பார்த்திருக்கிறேன், ஆண்டவருக்கு தெரியும். அங்க ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். சாத்தான் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவன் யோபுடைய காரியத்துல யோபுவை கவனிக்காம பண்ணிட்டான். அவன்கிட்ட, டேய் என் பிள்ளை ஒருத்தன் இருக்கான், உனக்கு தெரியுமாடா? உத்தமன் மீது தேவன் அவருடைய கண்கள் உணாவினதற்கு இது ஒரு சாட்சியா இருந்தது. இப்படிதான் ஆண்டவர் நினைச்சனார் உத்தமை தம்மை பற்றி. சரி, இப்ப ஒரு உத்தம புருஷன் கிட்ட வந்துட்டோம். யாருக்காக தான் இந்த உத்தம புருஷனை பத்தி சொன்னேன்? இப்ப இந்த உத்தம புருஷன் நல்ல கவனமாவாங்க, கொஞ்ச நேரத்துல முடிச்சிட போறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகனிடத்துல இருந்த 2 சீஷர்கள் இயேசுவை பார்த்த உடனே இயேசு கூட போக சொல்லிட்டான். நான் இல்லப்பா, அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பின்னால போங்கன்னு சொன்ன உடனே அந்திரேயாவும் பேதுருவும் இயேசுவை ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. இந்த அந்திரேயாவும் இயேசு சீமோன் பேதுருவும் இயேசுவை ஃபாலோ பண்ணி போன உடனே அவங்க ஊர்ல இருக்கிற அடுத்த நாள் காலையில இயேசு அந்த ஊர் பக்கமா வந்து இப்பதான் சீஷர்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியமா இருக்கிறது. சரி படிங்க, 45ஆம் வசனம் படிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு அந்த இப்ப அந்த இடத்துல போனபோது அந்திரேயா பேதுரு பக்கத்து ஊரு பிலிப்புவை கண்டு, அந்த வசனம் படிங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இப்பதான் அந்திரேயாவும் பேதுரும் வந்திருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்கிற பிலிப்புவை கூட்டு போறாரு. நல்லா கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. கவனிக்கிறோம், என்ன கர்த்தருடைய வழிமுறைய கவனிக்கிறோம். இப்ப பிலிப்புவை இயேசு கண்டு என் பின்னால வான்னு சொல்லிட்டாரு. இந்த பிலிப்பு 45ஆம் வசனத்துல இந்த பிலிப்பு என்ன செய்யறான்? நாத்தான்வேலை கண்டு இவன் வேற ஒரு ஆளை பார்த்துட்டான். அவங்க ஊர்ல இருக்கிற நாத்தான்வேலை 4ஆவது ஆளு பிலிப்பு இயேசு வந்து என் பின்னால வான்னு சொன்னான். இயேசு வந்து இயேசுவா அந்திரேயா போறாரு, பேதுரு போறாரு, பிலிப்பு இயேசு கூப்பிட்டோன்னே இயேசு பின்னால போன உடனே யோவான் ஸ்நானகன் சொன்னா, இவர் தான் ஆட்டுக்குட்டி, இவர் பின்னால போங்கன்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே பிலிப்பு ஒரு நாத்தான்வேலை கூப்பிட்டு, நாத்தான்வேல் இங்க வா, நாங்க இயேசுவை கண்டோம்னு சொல்றான். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். பாருங்க, இவன் என்ன சொல்றான்? இவன் பைபிள் படிச்சிருக்கிறவன். யாரு?
பிலிப்பு. நியாய பிரமாணம் தெரியும், மோசேயின் பிரமாணம் தெரியும், தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் தெரியும். நாங்க யார தெரியுமா பார்த்தோம்? நியாய பிரமாணத்திலும் மோசே சொன்னவரை நாங்க கண்டோன்னு சொல்றோம். பிலிப்பு போய் நாத்தான்ட்ட போய் சொல்றான், டே நாத்தான், டே அந்திரேயா இயேசு பின்னால போறாரு, பேதுரு போனாரு, நானும் இயேசு என்ன கூட்டாரு, அவரு பின்னால போனோம். நாங்க யார தெரியுமா பார்த்தோம்? இந்த வேதம் சொல்லுகிற மோசே முதலாய் தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த தேவ மனுஷனை கண்டோம் என்று. அவன் வேதத்தை அறிந்தவனாய் இருந்த பிலிப்பு. சரிதானா? அதனாலதான் நாத்தானுக்கு போய் சொல்றான். நாத்தானுக்கு என்ன சொன்னா? மோசேயும் நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்கதரிசி புத்தகத்துல எழுதினவர். அப்ப அவனுக்கு என்ன தெரியணும்? மோசே நாத்தானுக்கு யார தெரிஞ்சிருக்கும்? மோசே தெரிஞ்சிருக்கும். தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டவர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதனாலதான் அவன்கிட்ட சொல்றான், டே தம்பி வாமா, நீ வேதத்தை அறிஞ்சாலு, பைபிள் தெரியும், நியாய பிரமாணம் தெரியும். டே நம்ம எல்லாம் ஒரு ஆள் வருவார்னு காத்திருக்கோம், மேசியா வருவார்னு. அந்த எழுதப்பட்டவரை நாங்க பார்த்துட்டோன்னு பிலிப்பு போய் நாத்தான்ட்ட சொல்றாரு. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அவர் யார் தெரியுமா? யோசேப்பு, அந்த தச்சனுடைய குமாரனும் நாசரேத்து ஊரிலிருந்து வந்தவன்னு சொன்னான். உடனே இவர் வேதத்துல அறிஞ்சவர், இவனுக்கு தெரியும், எப்பிராத்தா என்னும் பெத்தலகேமேன்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது நாசரேத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரான்னு யாருக்கு டவுட்? இவன் வேதத்தை அறிந்த தேவ மனுஷன் நாத்தான்வேல். பிலிப்பு சொல்றான், நாங்க வேதத்துல எழுதப்பட்டவரை கண்டோன்னு சொல்லி. நாத்தான் கேக்குறான் பிலிப்பை நோக்கி, படிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். பாருங்க, நாசரேத்தா, யோசேப்பின் குமாரனா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமான்னு கண்டான். அப்போ அவன் என்ன சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறான். சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு டவுட் வந்துச்சு. என்னது? அப்போ நீ சொல்ற மாதிரி எனக்கு சரியா தெரியல, நீ யாரோ கூப்பிட்டு போறேன்னு சொல்ற, அவரை கண்டோன்னு. சரி, உடனே இவன் என்ன சொல்றான்? அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நான் சொன்னா கேட்க மாட்டேன், இங்க வந்து பாரு, அவர்தானான்னு பாரு. வந்து பாரு, இயேசுவ பார்த்தா நீ புரிஞ்சுக்கோ இவர்தான்னு. ஆகவே நீ வந்து பாருன்னு சொல்லி இயேசுவ காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போகிறான் பிலிப்பு நாத்தான்வேலை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நாத்தான்வேல் தூரத்துல இருந்து பிலிப்போட டவுட்டா இருந்தவரு இயேசுவ பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலான்ட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இப்ப இயேசு பேசுறாரு. நல்லா கவனிங்க. குறித்து நாத்தான்வேலே அப்படி பார்த்துட்டு இயேசு அவனை குறித்து சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? நாத்தான்வேலை குறித்து, இவன் கபடற்ற, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். தேவன் கொடுத்த சர்டிபிகேட்டை பாத்தீங்களா? நாத்தான்வேலை பத்தி அவனுக்கே தெரியுமா தெரியல, பிலிப்புக்கு தெரியுமா தெரியல. அவன் வேதத்திலே வழிமுறையை கவனித்தவன். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா, நீ என்னப்பா சொல்றன்னு வந்தான். இப்படி தேவத்தின் வழிமுறையிலே அவன் கவனமாயிருந்த புருஷனாயிருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை குறித்து தேவன் சொல்லுகிறா, இதோ உத்தமனாகிய புருஷன் இஸ்ரவேலன் என்று சொல்ற அந்த வசனத்தை படிங்க. நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு சாட்சி கொடுத்தார். அதற்கு 48ஆம் வசனம், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இப்ப பாருங்க, இவனை உரிச்சே சொல்லிட்டாரு. சகைக்காவது பேரை தான் சொன்னாரு, டே சகைவே இறங்கி வான்னு. இப்ப நாத்தான்வேல அவர் இருதயத்தை ஆராய்ந்து உத்தம குணத்துல பிரியப்படுகிற தேவன் என்ன செஞ்சாரு? அவன் உத்தமன் என்று கண்டதுனால அவன் இதோ உத்தமன் சொன்னவன, நீர் என்னை எப்படி அறிவி? என் உத்தமமெல்லாம் தெரியுமா உமக்கு? என் இதயத்தை ஆராய்ந்து என்னுடைய குணமெல்லாம் தெரியுமா? நீர் என்னை எப்படி ஐயா அறிவி? நான் டவுட்டான வந்தேன் என்று சொல்லி அவன் அப்பான்னு விழுந்து அவன் என்ன சொல்றான்?
இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே. இயேசு சொல்றாரு, தம்பி நீ பிலிப்பு கூப்பிட்டதுனால தானே வந்த, என் கண் பூமி எங்கு உலாவுகிற பிலிப்பு அழைக்கிறதுக்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது, நீ அத்திமரத்தின் கீழா இருக்கும் பொழுது உன்னை கண்டு நீ உத்தம தேவன் இவ்விதமாய் காண்கிறவராயிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாத்தான் வரும்போதே சொல்லிட்டாரு, இதோ உத்தம இஸ்ரவேலின் புருஷன் என்று சொன்னா. ஐயா என்னை எப்படி அறிவி? இயேசுவா, எனக்கு வேதத்துல படிச்ச மாதிரி இவர் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது என்று சொன்னேன், நீர் என்னையே அறிந்திருக்கிறீரே. அதனால அவன் சொல்றான், அப்படி சொன்னதுக்கு என்ன சொன்னார்? மறுபடியும் படிங்க. நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன்னு சொன்னாரு. இப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான்? அதற்கு நாத்தான்வேல், ரபி, தேவனுடைய குமாரன். இப்ப சொல்லிட்டான் பாருங்க. பிலிப்பு சொன்னா நம்பல. இப்ப இயேசுவை கண்டான், இயேசு பேசினா, நீ உத்தமன் என்று சொன்னா, என்னை அத்திமரத்தில் இருக்கும் போதே பார்த்தாரு. ஐ அம் ஆன் டியூட்டி, என் மீது தேவனுடைய கண்கள் இருக்கிறது. நீ பராக்கிரமசாலி, உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்த நாத்தான்வேல் இவன் சொல்றான், உடனே சொல்றான், நீர் யாருன்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா என்ன சொல்றான்? ரபி, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜா. He was on purpose. இவன் தேவனுடைய வழிமுறை அறிந்திருந்தான். நியாய பிரமாணம் மோசே சொன்னவரை அறிந்திருந்தான். இயேசு சொன்ன உடனே சொல்லிட்டான், நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. சிலுவையிலே பிலாத்து எழுதி போட்டான், அவர் யூதருக்கு ராஜா. நாத்தான்வேல் ஊழியத்தின் ஆரம்பத்திலே சொல்லிட்டான். பேதுரு கடைசி ஊழியத்தின் முடிவுல தான் சொன்னான், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் பேதுரு. நாத்தான்வேல் ஊழியத்தின் ஆரம்பத்திலே சொல்லிட்டான், இவன் வேதத்தை நிதானித்தவன், இவன் அடையாளம் கண்டு கொண்டான். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னான். இதெல்லாம் சொன்ன உடனே இயேசு இன்னும் பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இயேசு இன்னும் நாத்தான்ட்ட பேசுறாரு. யோவான் சுவிசேஷர் ரொம்ப முக்கியமான ரொம்ப கருக்கான சப்ஜெக்ட்ல தான் பேசுவாரு. ஆனா யோவான் சுவிசேஷகன் இந்த நாத்தானுடைய காரியத்தை எந்த சுவிசேஷமும் சொல்லாதத எழுதி வச்சிருக்கிறாரு என்பா என்ற இது எவ்வளவு ஆழமான சப்ஜெக்ட் என்று பாத்துக்கங்க. இப்பொழுது இயேசு இந்த இடத்துல இயேசு அவனுக்கு பிரதிச்சுரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? தம்பி, உன் அட்ரஸ் நீ யாருன்னு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? பாத்துக்க என்ன நீ தேவனுடைய குமாரன் கண்டுபிடிச்சிட்ட, என்னை இஸ்ரவேலின் ராஜான்னு கண்டுபிடிச்சிட்ட. இந்த பாரு, நீ உன் அட்ரஸ், நீ யாரு, உன் உத்தமம், இவைகளெல்லாம் உரிச்சி சொன்னதுனாலயா விசுவாசித்த? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரியதானதை காண்பாய், இதிலும் பெரியதானதை காண்பாய். யாருகிட்ட சொல்றாரு? நாத்தான் உத்தமன் சொல்றாரு, when you are on duty, நீ பெரியதானதை காண்பாய். இதெல்லாம் பார்த்தாது, இது மாத்திரம் அல்லது நான் தேவனுடைய குமாரன் தெரியும், நான் எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறாய், இதிலும் நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் மேலானதை நீ காண்பாய், இதிலும் மேலானதை காண்பாய்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும், வானம் திறந்திருக்கும். மோசேயும் எலியாவும் மறுரூப மலையில பேதுரு யோவான் யாக்கோபிட்ட தான் காமிச்சாரு. இப்ப சொல்லிட்டாரு, வானம் திறந்துருச்சு. வானம் திறந்துருச்சுப்பா, நீ மனுஷ குமாரனை நீ கண்டு கொண்டாய், இதிலும் மேலானதை காணப்போகிறாய், வானம் திறந்திருக்கிறது. தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று. நீங்கள் இது முதல் காண்பீர்கள்.
இயேசுவை கண்டுபிடித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ இவ்வளவாய் விசுவாசித்திருக்கிறாய், நீ இதிலும் பெரியதானதை காண்பாய், வானம் திறந்திருக்கிறது. அங்கே இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே தேவாலயத்தின் திரைச்சிலை கலந்து பரிசுத்த எல்லைக்குள்ளாய் தேவ பிள்ளைகள் கடந்து செல்லத்தக்கதாக தேவன் அனுமதித்தார். அங்கே இருந்து வானத்திலிருந்து பரத்திலிருந்து நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறதையும் அங்கே காண்பித்தார். யாக்கோபு, இது வானத்தின் வாசல், தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறேன் என்று சொன்னது போல இங்கே இயேசு சொன்னார், நீ கண்டுபிடித்து விட்டபடினாலே சொல்றேன், இதுமிலும் பெரியதானதை காண்பார். இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என்று சொன்னான். இயேசு எவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காரு. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் இதிலும் பெரியதானதை காண்பீர்கள். இஃப் யூ ஆர் ஆன் டியூட்டி, நீங்கள் உத்தம புருஷர்களாய் இருப்பீர்கள் என்றா உங்களுடைய அழைப்பிலே, உங்களுடைய ஓட்டத்திலே, தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய காரியத்திலே உத்தமமாய் தேவனுடைய வழிக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா இதிலும் மேலானவைகளை காண்பீர்கள். வானம் திறந்திருக்கிறதையும் தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனமாயிருந்தான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவன் சொன்னான், ஆமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேன், யோபுவை பாத்தியா பண்ண, நீர் அவனை சுத்தி அவனையும் அவன் வீட்டையும் யாவற்றையும் சுத்தி வேலி போட்டு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உத்தமனுடைய வீட்டையும் அவனுடைய எல்லையெல்லாம் சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காருன்னு சாத்தானுக்கு தெரியும். ஒருத்தன் உள்ள வரமாட்டான். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் எதுக்காக யுத்தத்தை விட்டு வச்சார் தெரியுமா? நீங்க அவருடைய வழிமுறைகளை அறிவீர்கள் என்றா. உத்தமமாய் அவருடைய வழிமுறைகளை, கர்த்தருடைய வேதத்தின் வழிமுறைகளை படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தாவீது ஜெபித்தான், ஐயா உத்தமமாய் நான் செய்தேன் என்று நீர் அறிவீர். உத்தமத்தை தான் நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். என் குமாரனாகிய சாலமோனுக்கு உத்தம இருதயத்தை தாரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.